சமைக்க கத்துக்கிட்டேன், சேமியா தெரியும், தோசை தெரியும் அப்படிலாம் சொன்னீங்களே, ஆஃப் பாயில் வருமா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. டெய்லி மார்னிங் எனக்கு ஸ்கிராம்பிள்ட் எக் வித் பிரெட் பண்ணி தராங்க. பாக்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஸ்கிராம்பிள்ட் அவங்க ஆஃப் பாயில் கேக்குறாங்க. சரி அதெல்லாம் ஓகே, இப்போ ஒரு ஆஃப் பாயில் ஒன்னு போட்டு காட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி ஆன் பண்றதெல்லாம் தெரியுமா? நான் தெரியும். இப்ப நிஜமா நான் சமைக்க கத்துக்கிறேன். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பண்ணி கொடுக்கறாங்க. இப்ப நான் இல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க வைஃப்க்கு. நீங்க ரொம்ப சத்தியமா டெய்லி எனக்கு பண்ணி சரி கொடுக்கறாங்க. எடுங்க, தோசை கல் எடுங்க. தோசைக்கல்லா? சரி ஏதோ ஒரு கல் எடுங்க, பேன் எடுங்க. இருங்க, அது எங்க எங்க இருக்குன்னு தெரியல. பாத்தீங்களா எங்க இருக்குன்னு தெரியல. இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்க இருக்கு. அவசரப்படக்கூடாது. உண்மையாலுமே போட போறீங்களா இப்போ? இருங்க, நீங்க சாப்பிட போறீங்க. நான் வாய்ப்பே கிடையாது. என்ன புரியலையே? நான் சாப்பிட கூடாது, டயட்ல இருக்கேன் நான். என்ன நீ எல்லோ, நடக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண கூடாது அடுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சிடணும், அப்புறம் ஆன் பண்ணீங்கன்னா அதே வெந்துரும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹாஃப் பாயிலுக்கு நெய் போட்டா நல்லா இருக்குமா? தெரியலங்க. நீங்க அப்படிதான் பண்றீங்க. உடையஞ்சாலும் பரவாயில்ல தானே? உடைய கூடாதா? உடைய கூடாது. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஐயோ, ஹாஃப் பாயில் போடுறதுன்னா தோசை ஊத்திட்டு இருக்காங்க. வா வா வா, சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் சமைச்சாச்சுனாலே இப்ப அடுப்பு ஆன் பண்ணும். இந்தாங்க சமையல் ரெடி. எல்லாரும் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன நீங்க நம்ப மாட்டீங்க? சாப்பிடணும் அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். ஏய் பாய், அவங்க ஞாபகம் இருக்கு. பாப்பு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க பாப்பு. பாருங்க இங்க பாருங்க. இப்படிதான் மார்னிங் வந்து எனக்கு டயட் ஃபுட்டா ரெடி பண்ணி வச்சிருவாங்க பிளேட்ல. பிரெட் சைஸ் பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிக்கலாம். ஆமா. இப்போ இவங்களோட ஃபைனான்சஸ் எல்லாமே வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அத எப்படி பாக்குறீங்கன்னா, சில பேர் என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க என்ன கொடுத்துறாங்க இல்லங்க, என்கிட்ட சின்ன வயசுல ஜிபே கூட உங்ககிட்ட இல்லையா? உண்மையா அது? இல்ல. ஆஹா. உண்மைதானே அது? ஆமா. உங்களுக்கு கார்டு இல்லையா? கார்டு இல்ல, வீட்ல இருந்து எவ்வளவு வெளியில போகுது, எவ்வளவு உள்ள வருது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. என் கண்ட்ரோல்ல இருந்தா இவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த மணி இந்த கண்ட்ரோலுக்கு, நான் அதை எடுத்து வேற மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணனா அது எப்படி அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஜெனரலாவே அவங்களுக்கு அந்த தாட்டே இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இப்ப நான் வந்து ஒண்ணு சம்பாதிக்க அப்படின்னு எடுத்துட்டு வந்தா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் சம்பாதிக்கும் போதுலாம் எனக்குன்னு செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஆக அந்த அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பருக்கு கொடுத்து அவங்க ஹாப்பினஸ் பார்க்கணுன்றது எனக்கு ஒரு அது இந்தாங்க இது நம்ம ஒரு என்னோட சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி கையில கொடுத்து அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க கிட்ட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க நிறைய செலவு பண்ணோம், சுத்தணும் எல்லாம் பண்ணோம். இப்ப இன்னைக்கும் பண்றோம், பட் ஃபேமிலியா சேர்ந்து பண்றோம். இப்ப என்னன்னா எனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க, இது வாங்கி தர மாட்டேன் எனக்கு பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. இப்ப கூட நான் போற வழியில வந்து சொல்லி இந்த ட்ரெஸ் பிடிச்சதுன்னு வாங்கி கொடுக்க சொன்னேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நான் போயிட்டு தேங்க்யூ பாப்பு வாங்கி கொடுத்தது, நான் வாங்கி கொடுக்கல வழிபறி பண்ணிட்டு வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. சோ நம்ம கேட்டது எல்லாமே செஞ்சிருவாங்க. பட் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் போது என்ன இருக்கு, அதுக்கு என்ன பிளான் பண்ணணும், இஎம்ஐக்கு இருக்கா, அந்த மாதிரிலாம் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். நம்மளுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. ஜாலியா பேக் மட்டும் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கு. அது ஒரு விதமான பாசிட்டிவான ஃபீலிங் தான். நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ஆனா இப்ப வெளில இருந்து பாக்குறவங்க சொல்றாங்க, என்ன இந்த பொண்ணு கிட்ட ஜிபே அக்கௌண்ட் கூட இல்ல, கார்டு இல்லன்றா, அப்படி பாரு அவரே எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நெகட்டிவா ஒரு டேக் எடுக்கிறப்போ? இல்ல அப்படி பேசுறவங்க பேசிட்டு இருக்கட்டுங்க, அது நமக்கு எந்த விதத்துலயுமே பாதிப்பா போக கிடையாது. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன எப்படி கொண்டு போகணுங்கிறது நமக்கு தெரியும். வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷமா நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சதுல வாங்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது வாங்குறோம், பண்றோம். இப்போ நம்ம வந்து ஒன்று ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் அப்படின்னா, முடிஞ்சா உடனே வாங்கி கொடுப்பாரு, முடியலன்னா அதை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்தாரு. கேட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்னொரு ஸ்பெஷலா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய எல்லாமேன்றதுனால எதுவும் ஸ்பெசிஃபிக்கா. இப்போ ஆலியா வந்து நியூ ஜென் ஏர்போர்ட் கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட் கேட்டிருக்கேன். ஸோ வந்து ஆக்சுவலி நான் வந்து ஏர்போர்ட் தொலைச்சிடுறேன். ஓகேங்களா, அது வந்து என் தப்பு தான். அந்த நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறதுக்கு இனிமே ஏர்போர்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். நான் வந்து இனிமே கிடையாது. அப்புறம் எல்லாரும் ஏர்போர்ட் வச்சிருப்பாங்களா, நம்மளுக்கு கடுப்பா இருக்கும்ல, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட், தொலைச்சல அப்படின்னு நானே எனக்கு பண்ணிப்பேன். அப்புறம் கொண்டு கேச்சு எனக்கே மனசு கேட்கல, போயிட்டு பாப்போம் ஏர்போர்ட் தெரியுங்களா அப்படி கேட்டுட்டேன். அது ஒரு சின்ன மேட்டர் தான். நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது போய் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு. கேட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச 1 வீக் 10 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் பேக்டா ஷூட்ல இருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஃபேமிலியா இருக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் இது வேற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் சேர்ந்து ஷாப்புக்கு
மாலுக்கே அது போறதுக்கு ஒரு சுகம் தானுங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் நான் கேட்ட பொருள் வாங்கி தராங்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த டைம் ரொம்ப ப்ரிஷியஸ். ஸோ அதை வந்து போன ஏன்னா தானே இந்த குடு வாங்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அப்படிலாம் இல்லை. என்னை கூட்டிட்டு போய் வாங்குற அந்த டைம் வந்து வி லவ் இட். சூப்பர். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இன்னொரு விஷயம் இப்ப என்னன்னா பாக்குறவங்களுக்கோ இல்ல ஆடியன்ஸ்க்கோ என்ன தோணும்னா